நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வேட்பாளர்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே வெளியிட்டதுக்கு அப்புறமா இப்போ ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேல இருக்கக்கூடிய நாமக்கல் தொகுதியில் நிற்க வச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் தாங்க ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, சூரியமூர்த்தி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க. அவர் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசியிருக்காரு, எதை மாதிரியான இழிவான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பொது வளர்த்தங்களில் பொது இடங்களில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அவரை எப்படி நீங்கள் நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வந்து சமூக வலைத்தளங்களில் மக்களும் சரி, ட்ரோல் பண்ற நபர்களும் சரி, எல்லாருமே வந்து பெரிதாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. 10 பேருக்கு படியளக்கிற சமுதாயம், நீ 10 ஊடு பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசினா, நான் 10 ஊடு படியளக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு, எவ்வளவு தில்லு இருக்கு. இனிமேலு கவண்டச்சிய கவுண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா, தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா, அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவிருப்போம். நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ. பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச, நீயும் பொழைச்ச. இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வேண்டாம், வேற சாதிக்கோட போக வேண்டாம். நாளைக்கு உனக்கு யாரு வந்து குழந்தை உறந்தா கூட இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நம்மளுடைய தம்பி சம்சார வெடி வெடி கதை சொல்லி ராமாயணத்துல கதை கேட்ட மாதிரி காலையில எந்திரிச்சு திருப்பி கேட்டா, நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், அவ வேற சாதியா இருந்தாலும் மாதிரி அவ 20,000 ரூபாய் சம்பளம், ஆள் போட்டு குழந்தைய வளர்த்திக்கணும், வேற வழியே எனக்கு தெரியவில்லை. திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீ காதலித்ததால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்துவிடு, இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன். தொடர்ந்து இது ஒரு ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருந்தது. டிஎம்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் வந்து இதை கவனிக்காம இவரை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, மற்ற எல்லாருக்குமே தெரியுது, ஏன் இது வந்து இன்னும் முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு போகலையா, நிச்சயமாக வந்து அவரை நிப்பாட்டினா டிஎம்கே வந்து அந்த பகுதியில் வந்து தோத்துரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது வலைத்தளங்களில் பொதுமக்கள் கிட்ட இது மாதிரியான பெரிய சர்ச்சையை கிளப்பினதுக்கு அப்புறமாக இந்த வேட்பாளரை இப்போ மாத்திருக்காங்க. அது யாரை மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல்ல சூரியமூர்த்திக்கு பதிலாக இதுக்கு முன்னாடியே வந்து பேச்சு அடிப்படை மாறி இருந்த பொட்டன மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நபரை தான் இப்போ சூரியமூர்த்திக்கு பதிலாக அதில் நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சூரியமூர்த்திக்கு முன்னாடியே முதல்லையே மாதேஸ்வரன் அவர்களை தான் நிற்க வைக்கிற மாதிரியாக விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமாக சூரியமூர்த்தியை வேட்பாளராக அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமாக இந்த மாதிரியான சர்ச்சைகள் எழுந்ததுக்கு பின்பு திரும்பவும் வந்து பொட்டன மாதேஸ்வரன் தான் வந்து அந்த பகுதிக்கான வேட்பாளராக இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியமூர்த்தி மேலே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கோ, தலித் மக்களுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதேஸ்வரன் அவர்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அவருக்கும் பின்னாடியும் இது மாதிரியான நிறைய சர்ச்சைகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் அடுக்கி வைக்கக்கூடிய நிலைமையில நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லணும். அவர் இந்த மாதிரியான தலித் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிராக பெண்களுக்கு எதிரான விஷயங்களை நிறைய பேசியிருக்காரு. ஆனா மாதேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய சொந்த சாதி மக்களுக்கு எதிராக தலித் மக்களையும் பட்டியலின மக்களையும் வந்து தூண்டிவிட்டு அதன் மூலமாக அரசியல் பண்றாரு மாதேஸ்வரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவர் வந்து வேட்பாளராக நின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் யாருமே ஓட்டு போட மாட்டோம், எங்கள் ஜாதியினை சார்ந்த மற்ற யார் நின்னாலும் கூட நாங்கள் அவருக்கு வந்து முழு ஆதரவு வந்து தெரிவிப்போம். ஆனால் மாதேஸ்வரன் அவர்கள் நின்னா நிச்சயமாக ஒரு ஓட்டு கூட நாங்கள் யாரும் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லியிருக்காங்க. இவரை வந்து ஊருக்குள்ளே வந்தாலே வந்து சாணியை கரைச்சி நாங்கள் வந்து மூஞ்சில் ஊற்றி அடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சு போய் இருக்காங்க அவர் மேலே. தொடர்ந்து மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஒரு சாதியினருக்குள்ளேயே அவங்க சொந்த சாதியினருக்குள்ளேயே வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிறவங்க, காதல் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான நபர்களுக்குள்ள இந்த குடும்பத்தை பிரித்து விட்டு வேலை பார்க்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய சொந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்து இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளையும் நடந்திருக்கு, சிக்கல்களும் இவர் தலைமையிலேயே அது நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அவங்களுடைய இடத்த
முறைகேடாக பயன்படுத்தி வாங்கி வந்து கிரைம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதற்கான கேஸும் வந்து தொடர்ந்து இன்னும் வந்து இவர் மேலே வழக்கெல்லாம் தொடுத்து இன்னும் அது வந்து போய்கிட்டே தான் இருக்குது. அந்த கேஸ் இன்னும் முடியல. என்னென்ன மாதிரியான சர்ச்சையிலலாம் சிக்கக்கூடாதோ அந்த மாதிரியான சர்ச்சையில் சிக்கின ஒரு நபராகத்தான் பொட்டணம் மாதேஸ்வரன் அவர்கள் இருக்கார். இந்த மாதிரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை திமுக தன்னுடைய கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நிற்க வச்சாங்க வேட்பாளராக அப்படின்னா நிச்சயமாக திமுகவுக்கு இது ரொம்ப பெரிய பின்னடைவை தான் கண்டிப்பாக தரும். ஏற்கனவே சூரியமூர்த்தி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க. அவர் மேலேயும் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான். தொடர்ந்து இந்த நாமக்கல் பகுதியில் மட்டும் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை இது மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுத்து நிற்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய அதிருப்தி சொந்த கட்சியினருக்குள்ளேயுமே இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளேயுமே இருக்கு. திமுக தன்னுடைய அழிவை தானே நாமக்கல் தொகுதியில தேடிக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் மக்கள் மனசுல இப்ப திரும்ப உண்டாயிருக்கு. சூரியமூர்த்தியை வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணி இந்த மாதிரியான நபரை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வேட்பாளராக மாத்தி இருக்காங்க அவருக்கு இல்லாம. ஆனா அப்படி மாற்றிய நபரே கூட இப்ப சரியில்லை அப்படிங்கிறப்போ இதையும் ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் எடுத்து ஒருவேளை இன்னும் வேற ஒரு நபரை புதிய வேட்பாளராக அறிவிச்சால் ஒழிய நாமக்கல் பகுதியில் திமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சுத்தமாக குறைஞ்சு போயிடும் தான் சொல்லணும். இதுக்கப்புறமாக ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு இது போய் திரும்பவும் வேட்பாளரை மாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.